கடா அலுஸ்தாரில் பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக 32 வயது சொத்துரிமை முகவர் ஒருவர் 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஆபத்தான ஆயுதத்தால் கடுமையான காயம் விளைவித்த குற்றத்திற்காக குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரணையை மேற்கொள்வதற்காக அலுஸ்தார் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இந்த 7 நாள் தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்தது. அலுஸ்தார் கப்பலா பத்தாஸ் ஜலான் தித்தி காஜாவில் உள்ள உணவகம் ஒன்றின் முன்பாக இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட 35 வயது பெண் நில அலுவலகத்தில் தட்டச்சராக பணிபுரிபவர் என்றும் அவருக்கு சந்தேக நபரான அந்த ஆணுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்திற்கு பிறகு காரில் இருந்த பெண்ணின் கழுத்து பகுதியில் சந்தேக நபர் கத்தியால் குத்தியுள்ளதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. பலத்த காயமடைந்த அந்த பெண் உடனடியாக சுல்தானா பாய்யா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். தாக்குதலுக்கு பிறகு தப்பியோடிய சந்தேக நபரை போலீசார் தீவிரமாக தேடி சம்பவம் நடந்த அடுத்த 5 மணி நேரத்திற்குள் தமான் ஊடாவில் உள்ள ஒரு மசூதியில் அதிகாலை 1:50 மணியளவில் கைது செய்தனர். தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை போலீசார் தற்போது தேடி வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கான பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் இதுகுறித்து எந்தவித வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.